மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க திரும்ப பதவிக்கு வந்தோம்னால் நாங்க எப்படிப்பட்ட ஒரு நல்ல பட்ஜெட்டை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமா இந்த ஒரு பட்ஜெட்டை வச்சிருவாங்க. வருகின்ற தேர்தல் ஒரு டஃப்பான தேர்தல், ஒரு கடினமான தேர்தலாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய இந்த இடைக்கால பட்ஜெட் வந்து ஒரு எல்லா தரப்பையுமே திருப்திப்படுத்தணும். தங்கம் தென்னரசு தங்கமான பட்ஜெட்டை தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொண்டு வந்தது இந்தியாவிலேயே முதல்ல அதை கொண்டு வந்தது வந்து தமிழகம் தான். இன்னைக்கு அந்த மகளிர் உரிமை தொகை இல்லாம எந்த மாநிலத்திலையுமே எந்த எலெக்ஷனுமே போட்டி போடப்படுவதில்லை. ஒரு இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமா அதை கொண்டு வந்துட்டாரு. பொதுவாக வந்து இது கடைசி பட்ஜெட்டு இந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சியில் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து புதிய வரி சுமைகள் எதுவும் இல்லாம இருக்கிறதே வந்து எல்லா தரப்புக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு பட்ஜெட் ஆளக்கூடிய அரசாங்கம் வெளியிடும் போதும் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைப்பாங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து இது ஒரு காது குத்து விழா அப்படின்னு சொன்னதாகட்டும், அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது கூட அடுத்த முறை பட்ஜெட் நீங்க வெளியிட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பட்ஜெட் நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லலாம், இந்த காது குத்தல் விழா அப்படி இப்படி சொல்லி திமுக ஒரு புதுசா ஒரு ஐடியாவை கொடுத்துடக்கூடாது. இப்போ பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்கீடு இந்த துறைகளுக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அப்படின்றது ஏற்கனவே 9 லட்சம் கோடி இருக்கு. இப்போ இன்னும் நிதியாண்டு கடக்க அது 10.7 லட்சம் கோடியா மாறும் அப்படின்ற கணக்கீடுகள்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த கடன் சுமையானது அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்றது தானே இதுல இருக்கக்கூடிய மறைமுக பொருளா இருக்கு. யார் ஆள்றாங்க, அவங்க எவ்வளவு கடன் வாங்குறாங்க, அதை பத்தி பொதுமக்களுக்கு என்ன கவலை? இப்போ அரசாங்க சார்பில் இருந்து பணம் கொடுத்தா நீங்க வாங்கிக்கிங்க, ஆனா அவங்களுக்கு வந்து காதுல விழுகிற மாதிரி விசில் சத்தத்தை பரிசா கொடுங்கன்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருந்தாரு. அதாவதுங்க, இவர் ஒன்றும் எதுவும் புதுசா சொல்லிடலைங்க. 1996 சூப்பர் ஸ்டார் அதை சொல்லிட்டாரு. பணம் கொடுத்துறதுனாலேயே ஓட்டு விழுந்துருமானா கண்டிப்பா கிடையாது. எல்லா கட்சிகளுமே தான் காசு கொடுக்குறாங்க. அவர் எப்படி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா இருந்தாரு? அவங்க அப்பாவால தான் வந்தாரு. அப்போ உங்க அப்பாவால நீங்க வந்து ஒரு பெரிய நட்சத்திரமா வரலாம், அது தப்பு கிடையாது. ஸ்டாலினோட அப்பாவால ஸ்டாலின் வந்து ஒரு முதலமைச்சர் வரக்கூடாதா? அதுல என்ன அது தப்புனா இதுவும் தானே தப்பு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இது நம்மோடு PR சுந்தர் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்று தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. முதல்ல அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடியே இடைக்கால பட்ஜெட் அதனுடைய அவசியத்திலிருந்தே அதை ஆரம்பிக்கலாம் சார். பொதுவாங்க ஒரு கட்சி வந்து அடுத்த ஓராண்டு காலத்துக்கு பதவியில் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து முழு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷன் வந்துடும். மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு புதிய ஆட்சி வரும். அதனால இவங்க ப்ரெசன்ட் பண்ற கடைசி பட்ஜெட்டு ஃபுல் பட்ஜெட்டாக இருக்க முடியாது. ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் வந்து இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இடைக்கால பட்ஜெட்டு, அது இடைக்கால பட்ஜெட்டே எப்படி பண்ணுவாங்கன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் திரும்ப பதவிக்கு வந்தோம்னால் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பட்ஜெட்டை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமாக இந்த ஒரு பட்ஜெட்டை வச்சுருவாங்க. ஸோ மற்றபடி இதில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இடைக்கால பட்ஜெட் அப்படின்றதுனால அவங்களால இந்த அளவு தான் செய்ய முடியும். மேலும் வந்து அரசியல் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று, இதுவரைக்கும் திமுக 2வது தடவை தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது. இப்போ வந்து அவங்க வந்து 2வது தடவை ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. ஒன்று. 2வது, காங்கிரஸ் கூட்டணியில் நிறைய பிரச்சனைகள் பண்றாங்க. 3வது, விஜயனுடைய அரசியல் பிரவேசம் எந்த அளவு வாக்குகளை பிரிக்க போகுது, அந்த வாக்குகள் எந்த கட்சியினுடைய வாக்குகளை பிரிக்க போகுது அப்படிலாம் இருக்கு. ஸோ அதனால வந்து வருகின்ற தேர்தல் ஒரு டஃப்பான தேர்தல், ஒரு கடினமான தேர்தலாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால
அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய இந்த இடைக்கால பட்ஜெட் வந்து ஒரு எல்லா தரப்பையுமே திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. நம்முடைய நிதியமைச்சருடைய பெயர் வந்து தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு தங்கமான பட்ஜெட்டை தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓரளவுக்கு எல்லா தரப்பும் திருப்திப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக திமுக நான் சொல்றது வந்து அந்த காலத்துல ஒரு எம்ஜிஆர் வர்சஸ் கருணாநிதி அல்லது ஜெயலலிதா வர்சஸ் கருணாநிதி அப்படின்னு இருந்தப்போ பெண்களுடைய ஓட்டு வந்து அதிமுகவுக்கு அதிகமா கிடைக்கும். திமுகவுக்கு பெண்களுடைய ஓட்டு கொஞ்சம் குறைவா தான் கிடைக்கும். அதனால தானே என்னமோ இந்த தடவை ஸ்டாலின் வந்து குறிப்பா வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொண்டு வந்தது இந்தியாவிலேயே முதல்ல அதை கொண்டு வந்தது வந்து தமிழகம் தான். இன்னைக்கு அந்த மகளிர் உரிமை தொகை இல்லாம எந்த மாநிலத்திலையுமே எந்த எலெக்ஷனுமே போட்டி போடப்படுவதில்லை. ஒரு இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமா அதை கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் மகளிர் வந்து பஸ்ல ஃப்ரீ, அப்புறம் படிக்கிற பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய், இந்த மாதிரி நிறைய செஞ்சாரு. இருந்தாலும் ஒரு சில குறைகள் என்ன கண்டாங்கன்னா, இது வந்து ஒரு எப்படி ஒரு எல்லாம் கீழ்த்தட்டு பெண்களுக்கு எதனா செய்யறாங்க, அப்போ மேல்தட்டு பெண்களுக்கு வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லையா? வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். கீழ்த்தட்டு பெண்களுக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம் அதெல்லாம் பிரச்சனை இருக்கும். பட் மேல்தட்டு பெண்களுக்கு சொத்துல உரிமை, வரதட்சணை கொடுமை, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால்தான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொத்துக்கள் வாங்கும்போது நீங்க பெண்கள் பேர்ல சொத்து வாங்கினால் அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பத்திரப்பதிவு அதுல வந்து 1% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 1% மிச்சமாகுது அப்படின்னாவது வந்து பெண்கள் பேர்ல சொத்தை எழுத மாட்டாங்களா? அப்படி எழுதுனா அது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்காதா? இது வந்து ஒரு புரட்சிகரமான திட்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த திட்டம் வந்து பல மாநிலங்கள்ல ஏற்கனவே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மகாராஷ்டிரால இருக்கு. அது வந்து இவ்வளவு நாள் அதை இங்க செய்யாம இருந்தாங்க. அந்த குறையை வந்து இப்போ நிவர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த சோஷியல் இதுக்கு அந்த பயிர்க்கடன் வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஊனமுற்றோர்கள், கணவனை இழந்த கைம்பெண்கள், இவங்களுக்கெல்லாம் உதவித்தொகைகள்லாம் அதிகமாக்கி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல இது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட்டு. ஒட்டுமொத்தமா வந்து வெறும் சோஷியல் வெல்ஃபேருக்காக மட்டும் செலவு பண்ணாம, இப்போ வந்து ஹாட் டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செமிகண்டக்டர் தான். ஸோ செமிகண்டக்டருக்கு ஒரு அலோகேஷன் வச்சிருக்கிறாங்க. ஒரு புதிய நகரங்கள்லாம் உருவாக்குறதுக்கு திட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. இது ஓரளவுக்கு நல்ல அதாவது நம்முடைய நாடு வந்து பணக்கார நாடு கிடையாது, நிறைய பணம் கிடையாது. இருக்கிற பணத்தை எப்படி ஒரு எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு பட்ஜெட் போட முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்ல வெற்றி தான் கண்டிருக்கிறார் தங்கம் தென்னரசு. இப்போ சொன்ன மாதிரி சார், எலெக்ஷன் வருது, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு பட்ஜெட் அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது பெரிய அளவுல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுல சாமானியருக்கு இதெல்லாம் கிடைக்க பெறும் அப்படின்ற விதத்துல இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அப்படின்றது எதெல்லாம் நீங்க பாக்குறீங்க? இல்ல பொதுவா எல்லாமே அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணி இருக்கிறாங்க. அந்த கைம்பெண்களுக்கு உதவித்தொகை, ஊனமுற்றோர்களுக்கு உதவித்தொகை அதிகமாக்கி இருக்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்காக ஒதுக்கப்படுகின்ற காசு வந்து அதிகமாக்கி இருக்கிறாங்க. சொத்துக்கள் வாங்கினீங்கன்னா, பெண்கள் பேர்ல சொத்துக்கள் வாங்கினீங்கன்னா 1% குறைவான ஸ்டாம்ப் டியூட்டி, பத்திரப்பதிவு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எல்லா தரப்பையும் கொஞ்சம் கவர் பண்ணி தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து எல்லா பட்ஜெட்லையுமே நம்ம தனி மனிதருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. என்ன இப்பதான் பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் திரும்ப மகளிர் உரிமை தொகை வந்து 5000 கொடுத்துட்டாங்க, 8000 கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வந்து எப்பவுமே நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது. பீகார்ல வந்து 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, நமக்கு இது வரைக்கும் 8000 ரூபாய் தானே கொடுத்துருக்குறாங்க. அதனால இன்னும் 2000 ரூபாய் வேற ஏதாவது ஒரு வகையில எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆச்சரியப்பட முடியாது. அதனால இது ஓரளவுக்கு வந்து நல்ல எல்லா தரப்பையும் திருப்திப்படுத்துற ஒரு பட்ஜெட் தான். குறைஞ்சபட்சம் எந்த வரிகளும் ஏத்தாம இருந்தாங்கல்ல, பொதுவாக வந்து இது கடைசி பட்ஜெட்டு இந்த காலகட்டத்தில்.
இந்த ஆட்சியில அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து புதிய வரி சுமைகள் எதுவும் இல்லாம இருக்கிறதே வந்து எல்லா தரப்புக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனா இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு பட்ஜெட் ஆளக்கூடிய அரசாங்கம் வெளியிடும் போதும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைப்பாங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து இது ஒரு காது குத்து விழா அப்படின்னு சொன்னதாகட்டும், அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது கூட அடுத்த முறை பட்ஜெட் நீங்க வெளியிட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பொதுவாங்க திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஸோ யார் எதிர்கட்சியா இருந்தாலுமே வந்து பொதுவா வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, இந்த பட்ஜெட் நல்லா தாங்க இருக்கு. ஆனா இருந்தாலும் நாங்க இருந்திருந்தா இதை விட சிறப்பான பட்ஜெட்டா கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி கூட இப்போ உதாரணத்துக்கு விஜய் கூட ஒரு புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் என்ன பேசலாம்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா திமுக விட சிறந்த ஆட்சி நாங்க கொடுப்போம். திமுக குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவங்க கொடுக்குற ஆட்சியை விட நாங்க சிறந்த ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு திமுக தான் எனக்கு எதிரி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படி சொல்லும்போது இது என்னமோ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவான ஒரு இது கொடுக்குது. அதை பாசிட்டிவா சொல்லணும்னா அவங்க எவ்வளவு சிறப்பான ஆட்சி வேணாலும் கொடுத்துட்டு போனாங்க, அதை விட சிறப்பான ஆட்சி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, சில நேரங்கள்ல திமுகவுக்கு ஒரு ஐடியா இருக்காது. இந்த ஐடியாவை எதிர்கட்சிகள் கொடுத்துருவாங்க. இப்போ எப்படிலாம் வந்து பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர்ல கவர் பண்ணி பெண்கள் ஓட்ட கவரணும் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப குறியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இது வந்து காது குத்தல் பட்ஜெட் அப்படின்றாரு. உடனே என்ன பண்ணுவாங்க திமுகல, சரி இதுக்கு மேல பெண்களுக்கு எல்லாம் காது குத்தல் திருவிழா வந்தா ஒரு 2 கிராம் தங்கம் நம்ம இலவசமா கொடுப்போம் அப்படின்னு ஒரு புது ஸ்கீம் ஒண்ணு கொண்டு வந்துருவாங்க. அதனால பட்ஜெட் நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லலாம், இந்த காது குத்தல் விழா அப்படி இப்படி சொல்லி திமுகவுக்கு ஒரு புதுசா ஒரு ஐடியாவை கொடுத்துடக்கூடாது. அண்ணாமலை அவரு சொல்லி இருக்கிறாரு, இது வந்து அடுத்த வருஷத்துல இருந்து இவங்களுக்கு பட்ஜெட் போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவிலேயே ஆக சிறந்த மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கும் தங்கம் தென்னரசு பேசி இருக்கிறாரு. 2வது மிகப்பெரிய மாநிலம் பொருளாதாரத்துல நம்முடைய மாநிலம். பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவிலேயே ஆக அதிகபட்சமான வளர்ச்சி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. சென்ற ஆண்டு இரட்டை இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சி இருந்தது. பிஜேபி ஆளுகின்ற பெரும்பாலான மாநிலங்கள்ல குஜராத், மகாராஷ்டிரா விட்டுருங்க, அது எப்பவுமே நல்லா இருக்கும். மற்ற பின்தங்கிய மாநிலங்கள் மத்திய பிரதேசம் ஆகட்டும், உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், பீகார் ஆகட்டும், அங்கெல்லாம் இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அவங்களால கொண்டு வர முடியல. இருந்தாலும் அண்ணாமலை ஒரு தமிழருடைய பெருமையை தான் பேசியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தமிழகம் வந்து கம்ப்யூட்டர் துறையில ரொம்ப சிறந்து விளங்குற ஒரு மாநிலம். யாரு கண்டது அடுத்த வருஷத்துல இருந்து திமுக இந்த பட்ஜெட் எதையும் படிக்காம ஏதாவது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு அழகான பெண்ணை வச்சு பட்ஜெட்டை படிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களோ என்னமோ. ஓரளவு அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்படியும் அந்த மாதிரி அவர் பேசியிருக்கலாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா சார், இப்போ பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்கீடு இந்த துறைகளுக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அப்படின்றது ஏற்கனவே 9 லட்சம் கோடி இருக்கு. இப்போ இன்னும் நிதியாண்டு கடக்க அது 10.7 லட்சம் கோடியா மாறும் அப்படின்ற கணக்கீடுகள்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த கடன் சுமையானது அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்றது தானே இதுல இருக்கக்கூடிய மறைமுக பொருளா இருக்கு சார். அதாவதுங்க, ஒரு ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு இது வரும். சரிங்களா? யார் ஆள்றாங்க, அவங்க எவ்வளவு கடன் வாங்குறாங்க, அதை பத்தி பொதுமக்களுக்கு என்ன கவலை? கடன் வாங்குறவங்க கொடுக்க போறாங்க, கடன் கொடுக்குறவங்களும் அதுக்கு தகுதி இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. கடன் வாங்குறதுக்குன்னு சில வரையறைகள் இருக்கு. அவங்க ஒரு அரசாங்கம் வந்து நினைச்சா அவங்க இஷ்டப்பட்ட மாதிரிலாம் கடன் வாங்க முடியாது. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இத்தனை சதவீதம் இருந்தால் நீங்க இத்தனை சதவீதம் தான் கடன் வாங்கலாம்னு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய தலைவலி. அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் கொச்சையா இருக்கும்.
அவருக்கு வந்து ஒரு தகாத உறவு வேற ஒரு பெண்ணோட இருக்குது. வர்ற வருமானத்துல பெரும்பாலான பணத்தை அந்த பெண்ணுக்கு செலவு பண்றாரு. வீட்ல அவருடைய மனைவி குழந்தைக்கு சாம்பார் சோறு வச்சு கொடுத்தாக்கா, அவர் கேட்கிறாரு, "ஏன் சாம்பார் சோறு வைக்கிற? கஞ்சி கொடுக்க கூடாதா? சாம்பார் சோறு வச்சா செலவு அதிகமாகுதுல்ல, எனக்கு வருமானம் பத்தலைல்ல, நான் ஏற்கனவே கடன் வாங்கிக்கின்னு இருக்கிறேன்ல" அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து எந்த வகையில நியாயம்? ஸோ, அவரு அந்த தகாத உறவுக்காக செலவு பண்ணல, அல்லது ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்கு செலவு பண்ணல, அல்லது தண்ணி அடிக்கிறதுக்கு செலவு பண்ணலன்னா, குழந்தைக்கு சாம்பார் சோறு இல்ல, விருந்தே வைக்கலாம். இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்க எதிர்க்கட்சிகள்னாக்கா, இந்த சோஷியல் வெல்ஃபேர் இதுக்காக பணம் செலவு பண்ணப்படும்போது, இதனால மக்கள்லாம் வந்து மயங்கி வந்து திமுக ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சோஷியல் வெல்ஃபேரை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து சோஷியல் மீடியால இதெல்லாம் யாரோட டாக்ஸ் மனி? எங்களோட டாக்ஸ் மனி தானே. ஒரு ஒரு பிரிட்ஜ கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அத பிரிட்ஜ உடைக்கிறாங்க. திரும்ப அந்த பிரிட்ஜ கட்டுறாங்க. அதெல்லாம நம்ம டாக்ஸ் மனி தானே. அதெல்லாம் நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? ஒரு எத்தனையோ வந்து ஒரு கான்ட்ராக்ட் அதெல்லாம் எவ்வளவு ஊழல் நடக்குது? எத்தனை கோடிகள் வந்து வீணா போகுது? அதெல்லாம நம்ம டாக்ஸ் மனி தானே. அதையெல்லாம் கேட்கறத விட்டுட்டு, கடைசியில இந்த ஒரு ஏழை குழந்தை சாம்பார் சோறு சாப்பிடுறதுக்கு, இல்ல இதெல்லாம் டாக்ஸ் பேயர் மனி, இதெல்லாம் கடன் நெறைய வாங்குறீங்க அப்படின்னா, கடன் வாங்குறது வந்து தப்பு கிடையாது. ஆனா அந்த வாங்குற கடனை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி, அத வந்து ஒரு தொழில் வளர்ச்சி அடைஞ்சால், அந்த தொழில் வளர்ச்சியின் மூலமாக அவங்களுக்கு வந்து அரசுக்கு கூடுதலான வரி வருவாய் கிடைக்கும். மற்ற வருவாய்களும் கிடைக்கும். அது மூலமா அந்த கடனை அவங்க திரும்ப செலுத்தப் போறாங்க. ஸோ கடன் பத்தி வந்து பொதுமக்களாகிய நாம கவலைப்பட வேண்டாம். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம கவலைப்படணும். அவங்க தவறான செயல் செஞ்சாங்கன்னா, இல்ல அவங்க வந்து ஒரு ஏதோ சொல்றாங்க, ஒரு ஜிடிபில 27% அவங்க கடன் வாங்கலாம். நாங்க 25% தான் கடன் வாங்கியிருக்கிறோம்ன்றாங்க. ஒருவேளை அவங்க 28% கடன் வாங்குனாங்கன்னா, கண்டிப்பா அத வந்து அவங்க கேட்க வேண்டியவங்க. அதுக்குன்னு மத்திய அரசாங்கத்துல சில துறைகள் இருக்கும். அவங்கலாம் வந்து கேள்வி வைப்பாங்க. இவங்க புக்ஸ்லாம் ஆடிட் பண்ணுவாங்க. நீங்க எப்படிங்க இந்த மாதிரி வாங்குறீங்க? அது வந்து அவங்களுடைய பிரச்சனை. பட் எதிர்க்கட்சிகள் வேணா வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பேசலாமே தவிர, பொதுமக்களாகிய நமக்கு வந்து ஒரு 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 யாரோ ஒருத்தர் ஆட்சி பண்றாங்க. அவங்க நல்லா ஆட்சி பண்றாங்களா? திறமையான ஆட்சி பண்றாங்களா? மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலங்கள் வந்து பொருளாதாரத்துல முன்னேற்றம் அதிகமா இருக்கா? மற்ற மாநிலத்தை விட நம்ம மாநிலத்துல வந்து கல்வி அறிவு அதிகமா இருக்கா? மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலங்கள் வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர்ல நல்லா இருக்கா? நீங்க வந்து சில மாநிலங்கள் போனீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பா ஒரு குஜராத் மாதிரியான மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா, உங்களுக்கு அப்பட்டமா வந்து மேல இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் நிறைய தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஏதோ ஒரு பக்கா கிராமத்துல கூட போங்க, அங்க வந்து ஓரளவுக்கு நல்ல நாலேஜோடு எம்ஜிஆர் உயர்ந்தவரா, கருணாநிதி உயர்ந்தவரான்னு ஆர்கியூ பண்ற அளவுக்கு மக்கள் இருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி பத்தி நம்ம இன்னும் சொல்லணும். சரிங்க, நம்ம ஏன் வந்து இந்தியாவிலே நம்ம 2வது மாநிலமா தானே இருக்கிறோம். நிதி அமைச்சரை சொல்றாரு, ஏன் நம்ம வந்து 1வது மாநிலமா இல்லை அப்படின்னு சொன்னா, நாம 2வது மாநிலமா இருக்கிறது நமக்கு 1வது மாநிலமா இருக்கிறத விட பெருமை கூடுதலான விஷயம். அப்ப நீங்க கேட்கலாம், எப்படி சார் நம்ம 1 இல்ல நம்ம 2ல இருக்கிறோம், நம்ம எப்படி 1 விட நம்ம பெருமை அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சின்ன ஒரு அனாலஜி சொல்றேன் பாருங்க. நீங்களும் நானும் நீச்சல் செய்யறதுக்கு போறோம். நான் ஒரு 100 மீட்டர் தூரத்தை 6 நிமிஷத்துல நீந்தி கடக்கிறேன். நீங்க 5 நிமிஷத்துல நீந்தி கடக்குறீங்க. அப்ப இதுல யாரு பெரிய நீச்சல் வீரர் சொல்லுங்க? 5 நிமிஷத்துல நீந்தி கிடக்குறவங்க தான். 5 நிமிஷத்துல நீங்க நீந்துறீங்க. அதனால நீங்க தான் நீச்சல் வீரர். என்னை விட சிறந்த நீச்சல் வீரர் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அதே கதையை நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறோட நீரோட்டம் இருக்கு ஒரு பக்கம். அந்த நீரோட்டம் பகுதியில நீங்க வந்து ஒரு 100 மீட்டர் 5 நிமிஷத்துல நீச்சல் அடிக்கிறீங்க. நான் வந்து அதுக்கு எதிர் நீச்சல். நீரோட்டம் எப்படி இருக்கும் அதுக்கு அகெயின்ஸ்டா எதிர் நீச்சல் போட்டு 100 மீட்டர் தூரத்தை 6 நிமிஷத்துல கடக்குறேன். இப்ப சொல்லுங்க, யாரு இந்த சிறந்த நீச்சல் வீரர்? நீங்க தான் சிறந்த நீச்சல் வீரர். அப்ப என்னன்னா,
இது என்னன்னா, அந்த 1வது இருக்குது மாநிலம்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாநிலங்கள்லாம் பெரும்பாலும் வந்து மத்திய அரசாங்கத்துல எந்த ஆட்சி இருக்குதோ, அந்த ஆட்சி தான் அந்த மாநிலங்கள்ல இருந்து இருக்குது. அதனால மத்திய அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்து தூக்க முடியுமோ, அவங்க தூக்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்க நீச்சல் அடிக்கிறது வந்து நீரோட்டத்தோடு நீச்சல் அடிக்கிற மாரி. ஆனா, தமிழகம் அதனுடைய தலையெழுத்து ஆரம்பத்துல இருந்தே வந்து மத்திய அரசாங்கத்துக்கும், நம்ம மாநில அரசாங்கத்துக்கும் ஒத்து வராது. அந்த காலத்துல இருந்தே அறிஞர் அண்ணா காலத்துல இருந்தே வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லி நமக்கு பழக்கம். இந்தியாவிலேயே இந்தி திணிப்பை எதிர்க்கிற ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி நம்முடைய குவாலிட்டி இருக்கிறதுனால மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா தான் கிடைக்குது. இதை நான் அந்த பிஜேபி, காங்கிரஸ் நான் பிரிச்சு சொல்லல. பொதுவாக எந்த கட்சி மத்தியில இருந்தாலுமே அதுதான் உண்மை. நீங்க இந்திரா காந்தியினுடைய வரலாறு பத்தி பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க பல நேரங்கள்ல வட இந்தியா அவங்கள சுத்தமா கவுத்து விட்டுருக்குது. ஆனா அந்த மாதிரி சமயங்கள்ல தான் அவங்களுக்கு அதிகபட்சமான எம்பிக்களை கொடுத்து அவங்க ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்தது வந்து தமிழ்நாடு. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்குன்ட்டு இந்திரா காந்தி பீரியட்ல கூட நமக்கு எதுவுமே வந்தது கிடையாது. நான் சின்ன பையனா இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏதோ ஒரே ஒரு தொழிற்சாலை ஒன்று ஊட்டி பக்கம் வரதா இருந்தது, ஒரு ஃபிலிம் தொழிற்சாலை. கடைசி நேரத்துல அதை தலையிட்டு வட இந்தியாவுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து டெவலப்மெண்ட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு வராது. அந்த அளவுக்கு நாம வந்து ஒரு போராடி தான் ஒவ்வொன்றத்தையும் நம்ம வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அது காங்கிரஸா இருந்தாலும் அதுதான், பிஜேபியா இருந்தாலும் அதுதான். நம்ம வந்து பிஜேபியை தனிப்பட்ட முறையில குறை சொல்லலை. ஸோ நம்ம மாநிலம் எப்பவுமே வஞ்சிக்கப்படுகின்ற மாநிலமா தான் இருக்குது. அதே மீறி நம்ம வந்து 2வது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி உள்ள ஒரு மாநிலமா நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னாக்கா, அது கண்டிப்பா முதல்ல வந்தவங்களோட நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம்தான். இதே வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல மாநில அரசாங்கம்லாம் சொல்ற பேச்சை கேட்கிற ஒரு மத்திய அரசாங்கம், முழு ஒத்துழைப்பு கொடுக்கிற மத்திய அரசாங்கம் இருந்தால் கண்டிப்பா வந்து தமிழ்நாடு வந்து நம்பர் 1 வந்துரும். ஸோ அதனால எதிர்கட்சிகள் வந்து அவங்க திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் இப்படிதான் பேசியிருப்பாங்க. அதனால அந்த எதிர்கட்சிகள் சொல்றதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பட்ஜெட்டினுடைய முழு தீர்ப்பு மே மாசம் வந்துடும். பார்ப்போம் என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்ட்டு. நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். அண்மையில சேலத்துல விஜய் அவர்கள் பேசும்போது கூட இப்போ அரசாங்க சார்பில் இருந்து பணம் கொடுத்தா நீங்க வாங்கிக்கிங்க, ஆனா அவங்களுக்கு வந்து காதுல விழுகிற மாதிரி விசில் சத்தத்தை பரிசா கொடுங்கன்ற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருந்தார். சொல்லப்போனா இது நீங்க சொன்னதுதான், பணத்தை கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கிங்க, அது உங்க பணம், அதுக்கு பதில் வந்து விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்றது தான் அவர் அந்த ப்ரொபகண்டாவா வச்சிருந்தார். அந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இவர் ஒன்றும் எதுவும் புதுசா சொல்லிடலைங்க. 1996லயே சூப்பர் ஸ்டார் அதை சொல்லிட்டாரு. அரசியல் கட்சிகள் வந்து உங்களுக்கு லஞ்சம் கொடுப்பாங்க ஓட்டு போறதுக்கு, வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் ஆச்சு. எப்படி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு லஞ்சம் கொடுக்கறத வந்து எப்படி வாங்கலாம்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு. முதல் கேள்வி சரிங்களா, பணம் கொடுத்துறதுனாலேயே ஓட்டு விழுந்துருமானா கண்டிப்பா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து ஒரு அதிமுகவுடைய தீவிர ஆதரவாளர் அப்படின்னு வச்சுப்போம். திமுக இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000மோ 2000மோ கொடுத்தாக்கா உடனே திமுக ஓட்டு போட்டுருவீங்களா? அப்படி மாத்த மாட்டாங்க யாரும். ஆமா. சோ பணம் கொடுத்தா எல்லாருமே வாங்கிப்பாங்க. ஆனா ஓட்டு போடும்போது அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. பணம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனாலயே வந்து ஒரு இப்போ நம்ம கொஞ்சம் ஓப்பனா பேசுவோம். எல்லா கட்சிகளுமே தான் காசு கொடுக்குறாங்க. ஒரு தொகுதியில ஒரு 4 கட்சி நிக்குதுன்னா 4 கட்சியும் காசு கொடுக்குறாங்க. ஏதோ ஒருத்தர் 100 ரூபாய் கொடுப்பாங்க, ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 4 பேருக்கிட்ட காசை வாங்கிக்கிறாங்க. அந்த வடிவேலு படத்துல வர மாதிரி 4 பேருக்குமா போய் ஓட்டு போட்டு வர முடியும்? யாராவது ஒருத்தருக்கு தானே ஓட்டு போட முடியும். சோ அதனால பணம் கொடுத்துறதுனாலயே வந்து ஒரு கட்சி ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது வந்து அந்த வாதம் வந்து தப்பு. யாரா இருந்தாலுமே பணத்தையும் வாங்கிக்கின்னு அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ
யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால பணம் கொடுக்கறது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பணத்தை மீறி பல நல்ல விஷயங்கள் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1996ல் ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வந்தது. அப்போ ஜெயலலிதா எவ்வளோ காசு கொடுத்திருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அதே போல் 2011ல் திமுகவுக்கு எதிரான அலை, இந்த 2G ஸ்கேம்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வந்தது. அப்போ அவங்க திமுக எவ்வளோ காசு கொடுத்திருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது. அதனால காசு கொடுத்தாலே ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து தப்பு. அதனால வந்து ஒரு விஜய் வந்து அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் எதையாவது சொல்லணும் அல்லது எதையாவது சொல்லாம இருக்கணும். அவர் சொல்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெருசா வந்து இப்ப சொல்றாரு, நாங்க வந்து நீங்கெல்லாம் வந்து இன்னொருத்தர் ஆரம்பிச்ச கட்சியில தலைவரா இருக்கிறீங்க, நான் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சேன், புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஒரே 1% ஓட்டு எடுத்து காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. அப்ப சீமான் புதுசா தான் கட்சி ஆரம்பிச்சாரு. சீமான் வந்து அவங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சியில இல்ல, அவர் 8% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ அப்போ நீங்க எதுக்கு ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறீங்க? நீங்க சீமான் கட்சியிலேயே சேர்ந்துடலாமே. ஏன்னா நீங்க எதிர்பார்க்குற தலைவர் தான் அங்க இருக்கிறாருல. அது வந்து கேள்வி. அவரு ஸ்டாலினோட அப்பா வந்து ஒரு கட்சியில தலைவரா இருந்திருக்கு, ஸ்டாலின் என்ன பண்ண முடியும்? இதுக்காக போய் ஹிஸ்டரியில திரும்ப போயிட்டு அந்த இது ஹிஸ்டரியெல்லாம் அழிச்சுட்டு இவர் புதுசா வந்து கட்சி ஆரம்பிக்க முடியுமா? ஸோ நீங்களும் நானும் ஒரு ஹீரோவா நடிக்கணும்னா நம்மளை வச்சு யாராவது படம் எடுப்பாங்களா? இல்ல. அப்போ அவர் எப்படி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா வந்தாரு? அவங்க அப்பாவால தான் வந்தாரு. அப்போ உங்க அப்பாவால நீங்க வந்து ஒரு பெரிய நட்சத்திரமா வரலாம், அது தப்பு கிடையாது. ஸ்டாலினோட அப்பாவால ஸ்டாலின் வந்து ஒரு முதலமைச்சரா வரக்கூடாதா? அதுல என்ன அது தப்புனா இதுவும் தானே தப்பு. என்னுடைய கொள்கை தலைவர் காமராஜர்ன்றாரு. அப்ப நான் கேட்கிறேன், காமராஜர் வந்து சொந்தமாவ கட்சி ஆரம்பிச்சாரு? யாரோ ஆரம்பிச்ச கட்சியில தானே அவர் இருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு லாஜிக் கிடையாது. அதனால அவர் பேசுறதுல வந்து அவர் வந்து முதல்ல வந்து அரசியலுக்கு புதுசு, அவருக்கு அனுபவம் இல்லை. அவருக்கு அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் சுத்தி இருக்கிறவங்கள யாருக்கும் அனுபவம் கிடையாது. அதனால அவங்க ஏதோ தோன்றதை எழுதி கொடுக்குறாங்க. சினிமா கவர்ச்சியை மட்டுமே வச்சு நம்மளால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு அவரு நம்புறாரு. ஸோ சொன்ன மாதிரி சார், தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க, தமிழக அரசியல் குறித்தும் பேசியிருக்கீங்க. இன்னும் நாட்கள் நகர நகர நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. அதை ஒட்டி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.